வெல்கம் பேக் டு மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் மெக்கானிக்ஸ் யூனிட் 1ல இயக்க விதிகளை பத்தி பார்க்க போறோம். சிலபஸ்ல நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தான் இருக்கும். ஆனா நியூட்டனுக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டிலும் கலீலியோவும் இயக்க விதிகளை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चन கேட்கும்போது இது ரொம்ப முக்கியமான டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரிஸ்டாட்டில் கருத்து டைம் லைன் approximately 2500 years ago, அதாவது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. கோர் அசர்ஷன் ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், அதாவது விசைதான் இயக்கத்தை உருவாக்குகிறது. Aristotle believed that motion is directly linked to force. An object will move only when a force is continuously applied. இயக்கம் விசையுடன் நேரடியாக தொடர்புடையது என்று நம்பினார். ஒரு பொருள் தொடர்ந்து விசை செயல்பட்டால் மட்டுமே அது நகரும். It is based on common sense observation, not experimental proof. அதாவது இது பரிசோதனை ஆதாரம் இல்லாமல் தினசரி அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. 2. Galileo experimental era. அறிவியல் பரிசோதனை மூலம் விளக்கினார். டைம்லைன் 15th century, அதாவது 15ஆம் நூற்றாண்டு. Core assertion. Force is not required to maintain motion. அதாவது இயக்கத்தை தொடர்ந்து வைத்திருக்க விசை தேவையில்லை. He achieved Galileo separated motion from force. He proved that an object continues to move even when net force is zero. அதாவது இவர் இயக்கத்தையும் விசையையும் பிரித்தார். மொத்த விசை பூஜ்யமாக இருந்தாலும் பொருள் தொடர்ந்து நகரும் என்பதை நிரூபித்தார். Galileo's inclined plane experiment. Galileo used thought experiments with a ball and two inclined planes to disprove Aristotle. ஒரு பந்து மற்றும் 2 சரிவு மேடைகளை பயன்படுத்தி சோதனை மூலம் அரிஸ்டாட்டிலின் கருத்தை மறுத்தார். அது பற்றி பார்க்கலாம். இந்த டயகிராம் பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டயகிராம் V ஷேப்ல இருக்கு. ரெண்டு பக்கமும் சேம் ஹைட் மற்றும் சேம் ஆங்கிள்ல இருக்கு. ஒரு சைடுல விடப்பட்ட பந்து மற்ற மேடையிலும் அதே உயரத்தை அடைகிறது. இதிலிருந்து எனர்ஜி ஆர் மோஷன் இஸ் கன்சர்வ்ட், அதாவது ஆற்றல் மற்றும் இயக்கம் நிலைத்திருக்கிறது. அடுத்து ஒரு சைடு ஆங்கிள் குறைக்கப்பட்டது. இப்போ பால் டிராவல்ஸ் லாங்கர் டிஸ்டன்ஸ் டு ரீச் சேம் ஹைட், அதாவது அதே உயரத்தை அடைய பந்து அதிக தூரம் பயணம் செய்கிறது. இதிலிருந்து சாய்வு குறைந்தால் தூரம் அதிகரிக்கும். அடுத்தது ஒரு சைடு ஆங்கிள் 0. இப்போ பால் மூவ்ஸ் ஃபார்வர் இன் ஹாரிசாண்டல் டைரக்ஷன். இதில் பந்து எப்போதும் தொடர்ந்து நகரும். இதிலிருந்து இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஃபிரிக்ஷன் மோஷன் இஸ் பெர்பெச்சுவல், அதாவது விசை அல்லது உராய்வு இல்லையெனில் இயக்கம் தொடரும். முக்கிய கருத்து வேறுபாடுகள். அரிஸ்டாட்டிலியன் லாஜிக். இஃப் யூ ஸ்டாப் புஷிங் a cart, it stops. Force is needed for motion. Ignores friction. இயக்கத்திற்கு விசை தேவை, உராய்வை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கலீலியோ என்ன சொல்றார்னா, if cart stops due to friction, without friction it will move forever. வண்டி நின்றது உராய்வு காரணமாக, உராய்வு இல்லையெனில் அது தொடர்ந்து நகரும். நியூட்டன்ஸ் கனெக்ஷன். நியூட்டன் combined these ideas and developed the laws of motion. நியூட்டனின் பங்கு. இந்த கருத்துக்களை இணைத்து இயக்க விதிகளை உருவாக்கினார். கேள்விகள். Q1. Who first stated force causes motion? விசை இயக்கத்தை உருவாக்கும் என்று முதலில் சொன்னவர் யார்? ஆன்சர் அரிஸ்டாட்டில். Q2. Who challenged Aristotle using inclined plane experiment? சரிவு மேடை பரிசோதனை மூலம் அரிஸ்டாட்டிலை எதிர்த்தவர் யார்? ஆன்சர் கலீலியோ. Q3. Galileo's conclusion on horizontal motion. இயக்கம் குறித்து கலீலியோ என்ன கூறினார்? ஆன்சர் object continues forever if no force acts. அதாவது விசை இல்லையெனில் பொருள் தொடர்ந்து நகரும். Q4. Aristotle versus Galileo. Aristotle force causes motion. Galileo motion does not require continuous force. சுருக்கமா சொன்னா அரிஸ்டாட்டில் விசை இயக்கத்தை உருவாக்கும், ஆனால் கலீலியோ சொன்னது இயக்கத்திற்கு தொடர்ச்சியான விசை தேவையில்லைன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். நன்றி.